عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا شيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وبشيخ مرشدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவுமாகிய அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு என்னுடைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் மனிதர்களுக்கெல்லாம் நேரு வழிகாட்டியாக உம்மத்துக்கே அருக்குடையாக ரஹ்மத்துல் ஆலமீனாக மக்கத்து வேந்தராய் மதீனத்து மாமந்தராய் அகிலத்துக்கே சொந்தக்காரன் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியூங்கள் தபா தாபியங்கள் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாலிஹீங்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை தன்னுடைய அருளை சொரிந்தல்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் படைத்தவன பயந்து அஞ்சு தனிமையாக இருந்தாலும் சரி எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவனை பயந்து வாழும்படி முதலில் அடியே நினைக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான ஒரு மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் உட்கார வைத்திருக்கிறான். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. அகிலத்துக்கே அருக்குடையாக ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹுடைய நபி என்று அழைக்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்கு முதலாவது போகக்கூடிய லிவாவுல் ஹம்த் எனும் கொடைக்கு சொந்தக்காரர்களாகிய அல்லாஹுடைய அரிசிக்கு சொந்தக்காரனாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். 40வது வயதில் நபி பட்டம் கிடைக்க பெற்றதும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம்தான். இந்த ரபியுல் அவ்வல் மாதம்
பிறை திங்கட்கிழமை அன்றுதான் ஹிரா குகைக்கு போனார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அன்றுதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக மாற்றினான். அவர்களுடைய வஃபாத்துடைய தினமும் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை திங்கட்கிழமை அன்று ஃபஜ்ருடைய நேரம், சுபஹுடைய நேரம்தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். எல்லாமே திங்கட்கிழமை தான், எல்லாமே சுபஹுடைய நேரம்தான், எல்லாமே ரபியுல் அவ்வல் மாதம்தான். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். எல்லா இடங்களிலும், எல்லா மஸ்ஜிதுகளிலும், எல்லா ஊர்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ் மாலைகள் படிக்கப்படுகிறது. அவர்களுடைய மூஜிசா, அவர்களுடைய வாலிபம், மக்காவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாத்தையும் இந்த 12 நாளைக்குள்ள பேசுறாங்க. 12 நாளைக்குள்ள மாத்திரம் அவர்களுடைய வரலாறை பேசி முடிக்க முடியாது, பேசி முடிக்க முடியாது. நமக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசான் ஒருத்தர் இருப்பார். நமக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசான் ஒருத்தர் இருப்பாரே. ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆசானாக இருந்தான். அல்லாஹ் எப்படி ஆனவேனோ அதே மாதிரிதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆசானாக இருந்து அல்லாஹ் எல்லாவற்றையும் படித்து கொடுத்தான். உலகம் அழிந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அழிந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய புகழ் உயர்ந்து கொண்டே இருக்கும். யார் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. காஃபிர்கள் வரட்டும், வஹாபிகள் வரட்டும், போலாதீங்க, முழுது படிக்காதீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாதீங்க. வரஃபஅனா லக ذிக்ரக், அவர்களை உயர்த்தி விட்டோம், அவர்களை உயர்த்தி விட்டோம். வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில என்ன சொல்லுவான் தெரியுமா? கியாமத்துடைய நாளையில ஒரு நபி சஃபாத்து செய்ய முடியுமெண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான், வேற யாரும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய அரசுக்கு வலது கைக்கு பக்கத்தில் மகாமே மஹ்மூத் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் நின்று கொண்டு முழு உம்மத்துக்காக வேண்டியும் ஷஃபாத்து செய்வாங்க. எப்படியான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை புகழாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நாங்க புகழ்ந்து கொண்டே இருப்போம். பெற்ற தாயை விட, தந்தையை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, பிள்ளைகளை விட, சொந்தங்களை விட, பணத்தை விட, வீட்டை விட, எல்லாத்தை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவரை மூமினாக முடியாது. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها. அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க இது எல்லாத்தையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை நேசிக்காத வேற உலகத்தில் தண்டனையை எதிர்பாருங்க. அல்லாஹ் ஃபதரப்பசு, தண்டனை இறங்கும். எல்லாரையும் விட நேசிக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. நேசம் யாருக்கு சொந்தமானது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது நேசம். ஏனென்றா அவர்கள் மீது நேசம் வைத்தாதான் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கலாம். மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் இன்னும் விளங்கல்ல.
மனிதனுக்கு என்ன செய்யல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு இன்னும் விளங்கல்ல. கல்லுக்கு விளங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு. ஜபல் உஹது மலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு விளங்கியது. சிங்கத்துக்கு அல்லாஹ்வுடைய அன்பு விளங்கியது. ஒரு மரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு விளங்கியது. அந்த மரத்தை வெட்டி எடுத்தால் இருக்குமே ஈச்சங்குத்தியால செய்யப்பட்ட மிம்பர், இந்த மிம்பருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு வழங்கியது. இன்னும் மனுஷனுக்கு அன்பு வழங்கல்ல. இன்னும் மனிதர்களுக்கு அன்பு வழங்கல்ல. அன்போ எங்கெங்கோ வைக்கிறாங்க. அன்பை எங்கெங்கேயோ வைக்கிறாங்க. சும்மா இயக்க மூலமாக செய்த ஒரு திரைப்படம் நடிகைகளுக்கு கூட அன்பு இருக்கிறதே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல இன்னும் அன்பு வரவில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவுக்கு போய் மதீனாவுக்கு என்னுடைய ஜியாரத்துக்கு வராம யாரு போறாங்களோ அவர் என்னுடைய அன்பை விட்டும் தூரமாகிட்டாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பை விட்டும் தூரமாயிட்டாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் நடந்து போவாங்க. ஷுகாக் என்ற கல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கல்லு. ஒரு யஹூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னான், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவதாக இருந்தா நான் இருக்கே மரம், இந்த மரம் அப்படியோ புடுங்கி வேரோட வந்து உங்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் இஸ்லாத்துக்குள்ள வருவேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அழைச்சாங்க. அந்த மரம் அப்படியோ வேற புடுங்கி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை தழுவியது. சகோதரர்களே, இரண்டாவது, மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலைக்கு மேலே ஏறுவாங்க. உஹது மலைக்கு மேலே ஏறுவாங்க. அந்த உஹது மலை நடுங்க தொடங்கியது. உஹது மலை நடுங்க தொடங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜபல் உஹதுன் யுஹிப்புனா வ யுஹிப்புக். இந்த உஹது மலையை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த உஹது மலை எங்களையும் நேசிக்கிறது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவோ அன்பு, எவ்வளவோ அன்பு. அது மாத்திரமா, சிங்கத்துக்கு இருந்த அன்பு, சிங்கத்துக்கு இருந்த அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தால், சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு அடிமை பெண் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண் கடல்ல பிரயாணம் செய்கிறா, கப்பல்ல தான் பிரயாணம் செய்கிறா. அந்த காலத்தில் கப்பலில் பிரயாணம் செய்கிறாள். அந்த கப்பல் அப்படியோ உடைஞ்சி தடமாறி சிதறி ஒரு காட்டு பகுதியில் அந்த கப்பல் போய் தரையிறங்குகிறது. கப்பல் போய் தரையிறங்குகிறது. அந்த கப்பலை விட்டு இறங்கி அந்த பெண்மணிக்கு முன்னால ஒரு பயங்கரமான சிங்கம் ஒன்று வந்தது. பெரிய தோற்றமுடைய சிங்கம் ஒன்று வந்தது. சஃபீனா பயந்து விட்டாள் ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க சிங்கத்தை பார்த்து, அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாரு தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை பெண் சஃபீனா. அந்த சிங்கம் தலையை சாய்த்தது. கண்ணியமானவர், அந்த சிங்கம் தலையை சாய்த்தது. அந்த சிங்கத்திடம் அந்த பெண்மணி சொன்னால், பெண்மணி அந்த சிங்கத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து அந்த பெண் எங்கு செல்ல வேண்டுமோ அதே இடத்துல
இந்த சிங்கம் கொண்டு போய் விட்டதாம். இது சிங்கத்துக்குள்ள மரியாதையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள மரியாதையா? எப்படி மரியாதை, எப்படி அன்பு? நாங்க அவர்களுடைய உம்மத்தாகிய இருந்து அவர்கள் மீது அன்பு செலுத்தலண்டா, அவர்களை பற்றி படிக்கலண்டா நாங்க நஷ்டவாளிகள். பாப்பாவை நேசிப்பது ஃபர்லு அல்ல, அம்மாவை நேசிப்பது ஃபர்லு அல்ல, பிள்ளைகளை நேசிப்பது ஃபர்லு கட்டாயம் அல்ல, ரசூலுல்லாவை நேசிப்பது கட்டாயம் ஃபர்லு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிருக்கு மேலால உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ மூமினாக ஆகல்ல உமர், நீ முஸ்லிமாக ஆகல்ல. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உயிரை விட உங்களை அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்பொழுதுதான் நீ மூமினாக ஆகிட்டாய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அன்பு, எந்த அளவுக்கு அன்பு! நாங்க அன்பு வைக்கல, இன்னும் சரியான முறையில் அன்பு வைக்கல. கியாமத்துடைய நாளையில உம்மத்துக்காக வேண்டி ரப்புடைய காலில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுவார்களாம். வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதர்லாஹ், அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஷஃபாத்தை கொடுப்பான். இந்த ஆயத்து கீழால இமாம்கள் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, என்னுடைய உம்மத்தில நரகத்தில ஒரு ஆள் இருக்கும் வரைக்கும் நீ தார ஷஃபாத்தை நான் புரிந்திக் கொள்ள மாட்டேன் யா அல்லாஹ். நீ தார ஷஃபாத்தை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் யா அல்லாஹ். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனா உம்மத்தை கைவிடாம உம்மத்துல சொர்க்கத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு ஹபீப் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துருவாங்க. அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ரஸக் சல் தூதே, தலைய உயர்த்துங்க நபியே, நீங்க கேட்டதை நாங்க தெரிகிறோம் என்பான் அல்லாஹ். எவ்வளோ இரக்கம், எவ்வளோ இரக்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு மேல இருந்த அன்பு, சஹாபாக்களுக்கு மேல இருந்த அன்பு. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. சொன்னாங்க சஹாபாக்களை எல்லாம் பார்த்து, இன்று இரவு தல்ஹத் இப்னு பர்ரா மரணம் அடைஞ்சிருவாரு, அடைஞ்சா நீங்க எல்லோரும் என்னிடம் வந்து சொல்லணும், என்னிடம் வந்து சொல்லணும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு உணர்றாரு, நான் இன்று இரவு மௌத்தாகிடுவேன். அவர் உணர்றாரு. சொன்னாங்க சஹாபாக்களை எல்லாம் பார்த்து, நான் இந்திரவு மௌத்தாகினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லாதீங்க, இரவையில அவர்கள் வந்து என்ன பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும், சிரமப்பட்டு வருவாங்க, அதனால போய் சொல்லாதீங்க. அன்று இரவு தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட்டு எல்லாமே முடிஞ்சு.
மறுநாள் அதிகாலையில் சுபஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, தல்ஹாவுடைய நிலைமை என்ன இப்ப? சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லோரும், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோட இரவாக அவர் மௌத்தாகிட்டார் யா ரசூலல்லாஹ், அடக்கம் செஞ்சு முடிஞ்சு யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய கபர் எங்க எனக்கு காட்டுங்க, நான் அவருடைய கபரை நோக்கி போக போறேன் சொல்லிட்டு அவருடைய கபருக்கு முன்னால போய் நின்று கொண்டு சொன்னாங்க, அந்த கபரை பார்த்து, யா அல்லாஹ், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் அந்த தல்ஹாவை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சிரிச்சான். அன்பானவர்களே, எவ்வளோ இரக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களோட எவ்வளவோ இரக்கமாக நடந்து கொண்டாங்க. அனாதைகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்னால வாப்பாவை இழந்தார். பிறந்து 6 வருடங்களில் உம்மாவையும் இழந்தார். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அனாதையாக வளர்ந்தவரே, அனாதையாக வாழ்ந்தவரே, 1,24,000 ஒளி விளக்கை உருவாக்கினாரே, உம்மத்துக்கே வழிகாட்டி. அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. பேச்சில, பார்வையில, நடத்தையில எல்லாத்திலையும் முன்மாதிரியான தலைவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய ஒன்றை பின்பற்றினாலும் நீங்க வழி தவற மாட்டீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள்ல ஒருத்தரை நீங்க பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸ்ஹாபிகின் நுஜூம் ஃபபிஐஹி இஹ்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி. நீங்க யாரை பின்பற்றினாலும் என்ன செய்ய மாட்டீங்க? வழி தவற மாட்டீங்க. இப்ப சஹாபாக்களை பின்பற்ற இயலாவாம், இமாம்களை பின்பற்ற இயலாவாமே. ஏலமண்டா வழி தவறுவீங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸே இல்லைன்னு வாதாட முடியுமா? இல்லை என்று இல்லாத்தாக்க முடியுமா? புகாரில வருகிறது, ஹஸ்ஸான் இப்னு சாபித் 120வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிக்கிறாரே, நாங்க இன்னும் புகழலையே. கண்ணியமானவர்களே, எவ்வளவோ கை சேதவாளிகளாக இருக்கிறோம். உம்மத்துக்காக வேண்டி மன்றாடக்கூடிய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துக்காக வேண்டி மன்றாடுவாங்க. தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தர் நஞ்சு ஊட்ட கொல்லப்படுவார், இன்னொருத்தர் ஷஹீதாகி கொல்லப்படுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல விசேஷமான துவா இருக்குமே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விசேஷமான துவா இருக்குமே யா ரசூலல்லாஹ், அதை நீங்க அவர்களுக்கு பயன்படுத்தி அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து நீங்க எடுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அந்த துவாவை வச்சுக்கிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு ஏழைகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் எவ்வாறு, நடந்து கொண்ட விதம் எவ்வாறு. ஒரு தடவை கிதாபுல் எழுதுனாங்க இமாம்கள், பிரபல்யமான சம்பவம். ஒரு தடவை பணக்காரனுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. பணக்காரனுடைய வீட்டில்
பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்துடைய எல்லா பழங்களும் ஏழை ஏழை சிறுவனுடைய வீட்டில் தான் விழுந்துச்சு. இந்த பணக்காரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துடைய பழங்கள் எல்லாம் அடுத்த வீட்டில் ஏழையுடைய வீட்டில் தான் பழங்கள் எல்லாம் விழுந்துச்சு. இந்த ஏழை பொடியன் ஏழை சஹாபியுடைய பிள்ளை அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டான். அந்த மரத்துக்கு சொந்தக்கார அந்த பெரிய செல்வந்தன் அந்த சிறுவனிடத்தில் வந்து வாயை கையை போட்டு எடுத்து அந்த சிறுவனுடைய வாயை அப்படியோ கிழித்து விட்டான். அழுதுட்டாங்க அந்த சிறுவன், அழுது விட்டான் அந்த சிறுவன். அந்த ஏழையான சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்தார் யா ரசூலல்லாஹ். அவர் வந்தாரே, என்னுடைய மகன் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். பழத்தை எடுத்தா பிரச்சனை இல்லை, வாயை அப்படியோ கிழித்து விட்டான் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு சொந்தக்காரனை பார்த்து சொன்னாங்க, இந்த மரத்தை நீ கொடு, இந்த மரத்தை அந்த அனாதைக்கு எழுதி கொடு, சொர்க்கத்தில் நான் மரம் எடுத்து தருவேன் என்றாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரத்தை இந்த ஏழையான சஹாபிக்கு எழுதி கொடு, சொர்க்கத்தில் நான் மரம் எடுத்து தருவேன் என்றாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மறுத்து விட்டார், மரம் கொடுக்கவில்லை. மறுத்து நான் கொடுக்க மாட்டேன் என்றாரே. அதே இடத்தில் இருந்த ஒரு சஹாபிதான் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இவரோட டீல் பேசட்டா யா ரசூலல்லாஹ், நான் இவரோட டீல் பேசட்டா யா ரசூலல்லாஹ், பேசிங்க என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக நின்றாங்க. சொன்னாங்க அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, நான் 10 மரத்தை உனக்கு எழுதி தருகிறேன், நீ அந்த ஒரு மரத்தை கொடு என்றாங்க அபு தஹ்தா ரலியல்லாஹு. கொடுக்க மாட்டேன். இரண்டாவது தடவை சொன்னாங்க, என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, 100 மரத்தை எழுதி தருகிறேன், கொடு. கொடுக்க மாட்டேன் என்றாரு. மூணாவது தடவை, என்னுடைய தோட்டத்தில் 1000 மரங்கள் இருக்கிறது, 1000 மரத்தையும் எழுதி தருகிறேன், அந்த ஒரு மரத்தை கொடு. இப்பதான் இவர் ஒப்புக்கொண்டார். இப்பதான் இவர் ஒப்புக்கொண்டார். 1000 மரங்களை கொடுத்து அந்த ஒரு மரத்தை அந்த ஏழையான சஹாபிக்கு எழுதி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது சந்தோஷம், இப்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு தஹ்தா, உங்களுக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்கும் அபு தஹ்தா, கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட இவர் போயிட்டாரு. இவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. போனவரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கேட்கலையே, மரம் கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கேட்கல. இவர் போனவரை கூப்பிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களே சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரம் எப்படி இருக்கும் தெரியுமா அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மனிதன் 500 வருடம்
குதிரையில் பிரயாணம் செய்தால்தான் அந்த மரத்துடைய நிழலை அடைய முடியும். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்து கொண்டாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி அன்பு. கண்ணியமானவர்களே, இந்த அன்பு இன்னும் உள்ளத்தில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல குறைஞ்சி போச்சாங்க? ஒன்றை விட்டு வைக்கலையே. மிஸ்வாக் செய்தால் அந்த மிஸ்வாக்கின் மூலமாக வரக்கூடிய சத்தத்தையும் கூட கிதாபுல பதிவு செய்திருக்கிறாங்கண்டா எப்படியான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க. ஒரு தடவை இந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 24 வயசு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வாலிப வயசு. 24 வாலிப வயது தானே இல்லையா? 24 வயசு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தண்ணியை ஊத்துறது இவர் தான், ரபியா ரலியல்லாஹு. திருமணம் முடிக்கல. திருமணம் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா பார்த்து கேட்டாங்க, ரபியா இன்னும் திருமணம் முடிக்கலையா ரபியா? சொன்னாங்க ரபியா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு யாரு பொண்ணு தருவாங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல போங்க, நான் சொன்னதாக சொல்லுங்க, பொன் தருவாங்க, திருமணத்தை முடித்து கொண்டு வாங்க ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன வாலிப வயசு, 24 வயசு. போனாரு, வேகமாக ஓடினாரு, திருமணத்தை முடிச்சாரு. முடிச்ச தாமதத்தோட மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்துட்டாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பதான் ரபியா திருமணம் முடிச்சிங்க, திருமணத்தை முடிச்சு வந்துட்டீங்களே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஊட்ட தூங்கினேன் யா ரசூலல்லாஹ், தூக்கம் போவதில்லை உங்களோட அன்பால, உங்களோட அன்பால தூக்கம் போவதில்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியா போங்க, போய் அடுத்த நாள் வாங்க. அப்படியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட அந்த ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அடி பணிஞ்சாரு, இதாத் செய்தாரு. கண்ணியமானவர்களே, ஓடினாரு. மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கிறாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரம், கதவை திறக்கிறாங்க. ரபியா முன்னுக்கு வந்து நின்றாரு. ரபியா இரவு போக சொன்னேன், ரபியா போகலையா? யா ரசூலல்லாஹ் இரவோட இரவாக வந்துட்டேன், முன்னுக்கு தான் உட்கார்ந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தண்ணிக்கு தஹஜ்ஜத்துடைய நேரம், தண்ணியை ஊற்றி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியா உனக்கு என்ன வேணும் கேள் ரபியா, தருகிறேன். உனக்கு என்ன வேணும் கேள் ரபியா, தருகிறேன். அகிலத்துக்கே அருக்குடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. நபிமார்களுடைய பண்பு, நபிமார்களுடைய தன்மை, கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திசாலியான பையன் ரபியா, 24 வயசு. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியா நாளை மறுமையில் என்னோட சொர்க்கத்தில் இருக்கலாம் ரபியா, சுஜூதை அதிகமாக செய் ரபியா. ஃபைன்னி பிகஸ்ரதி சுஜூத், சுஜூதை அதிகமாக செய்வதை கொண்டு நீ எனக்கு உதவி செய் ரபியா, நீ கியாமத்துடைய நாளையில என்னோட சொர்க்கத்தில் இருப்பீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அன்பு! ஆடுக்கு இருந்தது, மாடுக்கு இருந்தது, சிங்கத்துக்கு இருந்தது, ஈச்சங்குத்திக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு இருந்தது. ஒரு பெண்மணி, புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்மணி, ஒரு மிம்பர் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மிம்பரில் ஏறி நீங்கள் ஹுதுபா பயான் செய்யணும் யா ரசூலல்லாஹ்.
அந்த புதிதாக செய்யப்பட்ட மிம்பரில் ஏறி பயான் செஞ்சாங்க. அந்த பழைய மிம்பர் கத்த தொடங்கிச்சு. பழைய மிம்பர் அழ தொடங்கியது. அதில் இறங்கி இந்த பழைய மிம்பரில் ஏறினாங்க. ஏறி தட்டி சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் நீ ஒரு மரமாக இருக்கிறதுக்கு விரும்பலையா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட தான் அழுகையை நிப்பாட்டிச்சு. அழகுல குறையா, அந்தஸ்தில் குறையா, மூஜிசா அற்புதங்கள்ல குறையா, உபகாரங்கள்ல குறையா, எந்த அளவுக்கு குறையே இல்லாத பரிசுத்தமான அகிலத்துக்கு அருக்குடையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் பிறை திங்கட்கிழமை அன்றுதான் ஃபஜ்ருடைய நேரம்தான் இந்த உலகத்தை விட்டு கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயினாங்க. அனஸ் இப்னு மாலிக் சின்ன பொடிய மக்காவுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுல இருந்து மதீனாவுக்குள்ள வந்தாங்க. மதீனா வெளிச்சமாக மாறியது. மதீனா விட்டு எப்போ போனாங்களோ மதீனா இருளால நிலைமையில் ஆகிட்டு என்னால் மறக்க முடியாதுன்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அன்பை கூட்டிக் கொள்வோம், அவர்களை கியாமத் வரைக்கும் புகழுவோம். அவர்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி அவர்கள் மீது அதிகம் புகழ்ந்து அவர்களோட கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை அத்தனை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கைகளால ஹவுதுல் கௌசர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அவர்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் மீது நீ இரக்கம் காட்டி விடுவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை விட எங்களுடைய அனைவர்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அன்பு வைக்கக்கூடிய அடியார்களாக நீ எங்களை மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தாயா அல்லாஹ். திடீர் வாகன விபத்துக்கள் இருந்து பாதுகாத்திடையா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். மரணிப்பதற்கு முன்னால மதீனா முனவ்வரா சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கனவிலும் நினைவிலும் அவர்களை கண்டு மகிழ்ச்சிப்பதற்கு எங்களுக்கு தௌபீக் செய்வாயாக யா அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். மரணிக்கும் போது உயர்தரமான களிமாக மொழிந்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற களிமாவோட இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த துஆவதும் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. அனைத்து வலிமார்கள் ஷேഖமார்கள் நல்லடியார்களின் மூலமாக இந்த துஆவை பொறுத்து ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.